இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு இன்ட்ரோடியூசிங் மை வைஃப் அதை வந்துட்டு என்னுடைய வைஃப் யாருன்றதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் இந்த வீடியோவில். வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ இன்ஸ்டாலேயோ இல்லாட்டி டிக்டாக்லேயோ போனோன்னு சொன்னால் ஒரு வீடியோ லிங்க் கொண்டு வரும். வீடியோ லிங்க் கொண்டு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கொண்டு வரும், எப்போ வந்து கல்யாணம் கட்டுறீங்க கிருஷ்ணா சொல்லவே இல்லையாண்டு. இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைண்டா எங்கட விட்ட வந்துட்டு நேசன் வருவார், கிடக்க காலேஜ்ன்றது படுத்துருக்கே வந்து கையச்சுன்ற என்னென்ன அந்த வீடியோ ஒன்று செய்யுங்க செய்யத்தான் போகிறோம். இப்போ என்ன இப்போ நானும் பாருன்னு இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படியோ நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ அந்த லண்டனில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று எனக்கு அனுப்பியிருக்குது, எத்தனை நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அனுப்பிக்குது. என்ன சொல்கிற, ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு விருப்பம் கொண்டு வேறு இருந்தானே. அதே மாதிரி ஏன் சிரிக்கிறார்கள் சில வேலை அது பெரும் சரி உன்னில் யாருக்கு வேற பொண்ணு கல்யாணம் நடக்க போறேன் நான் எனக்குள்ளே சிரிக்கிறேன் நான் நினைச்சேன். அடுத்த நாட்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ எடுவே மட்டும் பாருங்க, அதுவும் ஈழ பாட்டு என்ன செஞ்சுக்க. இன்னும் ஒன்று செஞ்சு நினைக்கிறேன். இது அடுத்து வட்டம் கணிதம், இது கணிதம் எல்லாம் பந்தாடி பந்தாடி எதிர்களை பஞ்சாக பறக்க விடும் போர் வீரன் தான் எங்கள் தம்பி. எது நடக்கணுமோ நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ எது நடந்ததோ நன்மைக்கு. ஐயோ டாக்டர் எனக்கு அல்சர், என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு பிபி, ஹை பிளட் ப்ரெஷர், எனக்கு என்ன காரணம் தெரியல. கொடுமையாக கிடக்கு. உரைப்பு கூட சாப்பிடுங்க கடவுளே, யோகத்தான் நான் ஃபுல்லாக குடிக்கிறது. என்னடாப்பா இது அப்போ என்னண்டு இதை கண்டுபிடிக்கிறது ரெண்டு கேட்டா இங்கே தான் கிடக்கு பிரச்சனை. இங்கே கிடக்கு, அதாவது வந்து பொறாமை என்ற சாமான் இருக்கல்லோ அதுதான் இங்கே ஆடி வேறா இருக்கு. கிருஷ்ணா கவிதாஸ் கிஷோ ரெண்டு போனால் நேசனை வேறு பேக்கை தூக்கி பேக்கை தூக்கி வந்து வச்சுட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து என்ன சொல்கிறது, வெள்ளிக்கிழமையான சில கோயிலில் வந்துட்டு சாப்பாடு விடுவாங்க. ஓ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் சில சர்ச்சில் வந்துட்டு பிஸ்கெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா எங்கட விட்ட வந்துட்டு நேசன்னை வருவார். அப்போ நேசன்னை வந்தால் மேலே நாங்கள் வேறு விஷயங்களை யோசிக்கிறேன். இன்றைக்கி அங்கே போகணும் இங்கே போகணும், இன்றைக்கி அதை எடுத்து காட்டுவோம் இதை எடுத்து காட்டுவோம் வீடியோ கண்டெல்லாம் யோசிச்சோம்னா நேசன்னை வந்து கிடக்க காலேஜ்ன்றது படுத்துருக்கே வந்து கையச்சுன்ற என்னென்ன அந்த வீடியோ ஒன்று செய்யுங்க செய்யத்தான் போகிறோம். இப்போ என்ன இப்போ நானும் பாருன்னு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையான எங்களோட சேனலுக்கு நேசன் வருவாரண்டா. சரி செவ்வாவள்ளி இடைக்கெல்லாம் முடிச்சிருக்கான் போல கதை சொல்லி முடிஞ்சு அப்புறம் இடைக்கல இதை கொண்டு வர சொல்லுவோண்டு வாத்துனா இடைக்குள்ள குழம்பு கொட்டுரும். அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னண்டா இப்போ அந்த மாதிரி அப்போ இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆயினா நேசன்ன்றது டோர்ச்சர் வந்து தாங்கல. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட வீட்டு வேலை அலுவலாக வெளியில் போகணும் கொண்டு கணக்கு விஷயத்தை யோசிச்சோண்டா அண்ணா வீடியோன்ற பண்ண என்னென்ன வீடியோ கண்டா என்னென்ன ஆடுங்க நான் நிற்கிறேன். அப்போ நான் எந்த ஆடம் எடுக்கிறேன்னு சொன்னாலும் என்னத்தை காய்க்கிறேன் சும்மா இருந்து. அப்போ நீங்களும் அன்றைக்கு செஞ்ச மாதிரி ஏதாச்சும் சம்பவம் செய்யுங்க. அப்போ சம்பவம் செய்யுங்க அது அந்த சம்பவம் இனி வராண்டார் அப்படின்னா தான் உடம்பு இது வழியில் போயிடுவோம். ஓ வெளியில் போனால் இப்படி விடாது சம்பவம் விடாது. என்ன படிக்கல வந்து கதை விடுவோம் சின்ன பிள்ளைங்க படிக்க நான் கேட்குறேன் செய்யலுமோ வராதா? மற்றது அந்த வீடியோ வந்து கூட அவ பார்த்த உங்களோட மனசு பார்க்கலையே நல்ல ஆழமா பார்த்துருந்தா சரி வீட்டே உங்களை வச்சிருந்துக்காட்டா. ஓ அப்போ தெரியும் போல என்ன விஷயம் அங்கே பழக்கப்பட்டிருக்குவேன். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறது
முக்கியமான விஷயம் இல்லை. பட் சும்மா வீடியோ வந்து என்னத்துக்காண்டி நம்ம வீடியோ என்னத்துக்கு பார்க்குறது, எங்களோட ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி, ஒரு சந்தோஷத்துக்காண்டி, ஒரு சிரிக்கிறக்காண்டி, ஒரு கலகலப்புக்காண்டி, துக்கங்களை மறக்கிறக்காண்டி தான் நாங்கள் வந்துட்டு வீடியோ செய்கிறது. ரைட். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படியோ நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நான் விடிஞ்சு ஒழும்பி இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து போனேன்னு சொன்னால், வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ இன்ஸ்டாலேயோ இல்லாட்டி டிக்டாக்லேயோ போனேன்னு சொன்னால் ஒரு வீடியோ லிங்க் கொண்டு வரும். வீடியோ லிங்க் கொண்டு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கொண்டு வரும், எப்போ வந்து கல்யாணம் கட்டுறீங்க கிருஷ்ணா சொல்லவே இல்லையாண்டு. இது அறுப்படாப்பா அண்டு விட்டு அந்த வீடியோ லிங்கை அமர்த்தி பார்த்தா பாருங்க காட்டும். இந்த இப்போ ஒரு பிள்ளை ஒன்று அனுப்பி பாருங்க. இப்போ வந்து மெசேஜ் கடைசியாக அதால் இந்த வீடியோ செய்யணும்னே கண்ணம் நினைஞ்சா நாசமருவாலே போடுற பாட்டையும் பாரு சரியா என்னண்டு நான் கல்யாணம் கட்டின மாதிரி தான் அந்த பாட்டும் போடுறாள். இப்போ அந்த வீடியோ பார், அந்த வீடியோ வந்து அந்த பிள்ளை ஒன்று போட்டிருக்கோம், அதை 33 பேர் பார்த்திக்காங்கடாப்பா. அப்போ அதை பார்த்துட்டு இப்போ அந்த லண்டனில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று எனக்கு அனுப்பியிருக்குது, எத்தனை நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார்ன்னு அனுப்பிக்குது. அப்போ இது வந்து இப்போ வந்த மெசேஜ் 1:55 வந்த மெசேஜ் சரியா. இப்போ நேரம் வந்து 2 மணி. அப்போ இன்றைய காலமை, நேற்று மதியம், நேற்று பின்னேரம், நேற்று காலமை ஒரே வந்து ஆக்கள் எப்போ கல்யாணம் நடந்து சொல்லவே இல்லை. அப்போ இனி அந்த ஒரு ஐடிக்கு போயிட்டு எல்லோரும் மெசேஜ் பண்ணுறது, நீங்கள் கப்புள்ஸ் எடுத்த ஃபோட்டோ ஒன்று போடலாமே, என்னத்துக்கு வந்து நீங்கள் தனியாக அண்ணாட ஃபோட்டோ மட்டும் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் இனி அங்கால ஆகிட்டே பதில் இல்லையே வந்து. எனக்கு அவங்க வந்து வீடியோ போடுறது வந்து சும்மா அங்கட டிக்டாக்ல இருந்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மாதிரி தான் வந்து வீடியோ போடுறோம். ரைட். அப்போ வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஹெட்டிங் வைக்க போகிறோம், இன்ட்ரோடியூசிங் மை ஒய்ஃப். அதை வந்துட்டு என்னுடைய ஒய்ஃப் யாருன்றதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில். சரிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் காலம் எங்களோட பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கக்குள்ள ஊருப்பட்ட ஐடியல் வந்து ஒரு பக்கம் எங்களை பற்றி கூட மாதிரி போடுறது, இன்னொரு பக்கம் எங்களை பற்றி நல்ல மாதிரி போடுறது. ரைட். அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நெகட்டிவாக போட்டதில் 100% இப்போ இல்லை. ஏன்னா 100% இல்லை வந்து இருந்தாலும் 2 விஷயங்கள் சிலது வந்து அப்படியே புத்துக்குள்ள பாம்பு மாதிரி சடுனாக வந்து வரும், அப்புறம் அது அப்படி வந்த லேக்குகளை வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போகும் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும். பட் என்ன தான் வந்தாலுமே நம்ம வந்து இப்போ அதுவரை கணக்கெடுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் வந்து எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதால் வந்து நாங்கள் அப்படியான விஷயங்களுக்குள்ளே வந்து நம்ம மூக்க நுழைக்கிறது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கிருஷ்ணா வைஃப் அப்படின்ற ஒரு ஐடியா உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து யார் வந்து இதை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது, ஏன்னு இப்படி ஒரு வீடியோ போடுறாங்கன்னு தெரியாது, என்னத்துக்காண்டி இதை செய்கிறாங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியாது. ரைட். அப்போ உண்மையிலே வந்து என்ன சொல்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு விருப்பம் ஒன்று வேறு இருந்தாங்க. அதனால ஏன் சிரிக்கிறார்கள்? சில வேலை அது பெரும் சரி உன்னில் யாருக்கு வேற பொண்ணு சிரிக்கிறேன். இல்லை இது 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 நக்க இதையதான் பழக்கம். அப்போ என்ன பிடிக்க முடியல இப்போ கல்யாணம் நடக்க போகிறேன் நான் எனக்குள்ளே சிரிக்கிறேன். நான் நினைச்சேன் உங்க வருது இது அடுத்த நாட்கள் இது நேசன் என்ன மாதிரி வருதுண்டா இந்த வடிவேல் அந்த பொடி எங்கப்பான் தெரியுமா, என்னடா அவனோ கல்யாணம் நடந்துட்டோண்டா சந்தையில விலவாம இருக்குன்னா என்ன முத்துன கத்திரிக்காய் அவன் கேட்டு போட்டு போவான். அதே மாதிரி என்ன உங்களை மாதிரி கிருஷ்ணானே நாங்கள் 30 வயசு மட்டும் கட்டாமல் இருக்கிறோம். அப்படி சொல்லுங்க. அப்போ உண்மையிலே வந்து இந்த வீடியோ கல்யாணம் சாப்பாடு தாங்க உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நான் தரணும். அப்போ அதுக்காண்டி கல்யாணம் கட்ட சொல்றீங்களா? அப்போ ஒரு வீட்டை கட்டிப்பேன் கல்யாணத்தை கட்டிப்பேன்னு சொல்லுவாங்க. சரிதானே. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டை கட்டப்படுற பாடும் உங்களுக்கு விளங்கு தானே. அப்போ அடுத்த கல்யாணத்துக்கு அதை இவ்வளோ பாடாக சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு ஐடியா பற்றி தான் நான் கதைப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் தான். அப்போ அதாவது வந்து அது யார் அப்படின்ற வந்து எனக்கு தெரியல. நார்மலாக வந்து இப்போ எங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி போடுறாங்க. ரைட். இப்போ எங்களோட வீடியோ வச்சு பாட்டு போடுறேன் அப்படி இப்படி நிறைய வந்து போடுறாங்க. அப்போ நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். என்னென்னு சொன்னால் இப்போ அவனை வந்து தனக்கு வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லாத நேரம்
உதாரணமாக நேசன் இந்த டிக்டாக் ஐடியெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்போ நேசன் வீடியோ போட்டு 3 மாதமாக பண்ணிக்கிறேன் நான் குறைஞ்ச ஒரு மாதத்துக்கிட்ட வரும். ஏன்னா இப்போ நேசனுக்கு உண்மையாக நேரம் இல்லை. இப்போ உதாரணமாக பேங்கோ உண்மையாக நேசன் இந்த ஐடியெலாம் நல்ல ஒரு ரீச் ஆகக்கூடிய ஐடி போகிறோம். நான் அந்த ஒரு நேசன் செஞ்ச ஒரு வீடியோவில் காட்டுறேன் பேங்கோ அது வீடியோகிராஃபராக இருந்தீங்க அதை நீ தான் பேங்க நேசன் அடித்தாலே அந்த மலையாள நேசன் அவர்கள் ஃபேமஸான ஆள்றாள் இருக்கிறார். அவர் இப்போ நேசன் முன்னுக்கு வருது. ஓ அப்போ வேங்க ஒரே ஒரு வீடியோவில் 1720 லைக் எடுத்துருக்குது. அப்போ அப்படி கொத்த ஐடிக்கே தான் மினக்கட்டு வீடியோஸே நேரம் இல்லை. ஏன்டா இந்த உலகத்தில் வந்து எனக்கு தனக்காகவே மினக்கடை நேரம் இல்லாத உலகத்தில் என்னென்ன இன்னொருத்தனக்கான மினக்கரன்றா இங்கே கேள்விக்குறி. அப்படி இருந்தவங்களுக்கான மினக்கர் உள்ளவங்களுக்கான நான் நன்றி சொல்கிறேன். இப்போ நேசன் இந்த வீடியோ காட்டி விடுறேன். ஜஸ்ட் அந்த வீடியோட எடுவே மட்டும் பாருங்க. அதுவும் ஈழ பாட்டு என்ன செஞ்சுக்கேன். ரைட் அழிஞ்சு பாட்டு முடிஞ்சாகண்டு அதான் கொஞ்சம் பேயாது. இது என்ன இது மொத்தம் புளி மாடல் மூடி. அடுத்த பேன் இன்னும் ஒன்று செஞ்சு நினைக்கிறேன். இந்த இது அடுத்த வட்டம் கணுதம். இது கணுதம் எல்லாம் பே ஓட்டணும். ஆனால் எல்லாம் மீள பாட்டா. பந்தாடி எதிரிகளை பஞ்சாக பறக்க விடும் போர் வீரன்தான் எங்கள் தம்பி. சொல்லிக்கொண்டு கேள கிருஷ்ணா அந்த வைஃப்ல இந்த வீடியோ வருது பூசா. இங்க வரக்கு ஃபர்ஸ்ட் வியூ நீங்க நான் தான் முதலாவது. ஓ கண்ணும் வந்து கண்ணொண்டு வாங்கிக்கடாக்கா. அப்போ கொஞ்ச நாள்ல எதிர்பார்க்கலாம். முகம் பார்க்கலாம். எனக்கும் ஆசையாக தான் மூத்த பார்ப்போம். ஆனா இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்க. முதல் லைக் நான் போடுவேன். நானே உரம் போட்டு வளர்த்துறேன். இப்போ போவேன் அப்படி இல்லை. என்னன்னா வீடியோ போடுறது ஓகே என்னன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணா வைஃப் அண்டு போடுறதால எனக்கு தானே பாதிப்பு. இப்போ கீரை கடைக்கு எதிர்கடை மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கடையை பண்ணுறது இப்போ வச்சுக்கிங்க. உங்களுக்கு பக்கத்தே வந்து ஒரு கடை போட்டானே என்னென்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வெறும் தான் விளங்கல. அது சரி இதில் உனக்கு என்ன லொஸ்ன்ற சொல்லி நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டு என்ன ஆஃப் பண்ணணும். இருக்கு எனக்கு எதுக்கட ஹோல்டான் பக்கத்தில் என்ன உங்களுக்கு கேள்வி விளங்கலை. கேள்வி விளங்கலையாப்பா உங்களுக்கு. இந்த கேள்விக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் கேட்கணும். எனக்கு எதிராக கடை விட்டா எனக்கு லொஸ்ட்டாகும். சரி உங்களோட வைஃப் அண்டு வீடியோ போகிறாலும் உங்களுக்கு என்ன லொஸ்ட்டுன்னு நீங்கள் என்ன கேட்கணுமே. அதை என்ன லொஸ் உங்களுக்கு என்றதை நீங்கள் முதல் நான் சொல்ல முந்தி கேட்டிக்கோ. போட அவ்வளோ பட்டுமா ரைட் ஓகே. அப்போ யோசிப்பாங்க. இப்போ இப்படி ஒரு ஐடியாத்தில் வந்து கிருஷ்ணா வைஃப் அண்டு போடுறதால எனக்கு லொஸ்ட் இருக்கோ இல்லையோ. நீ சொல்ல வேற ஒன்று சொல்ல நினைச்சா என்ன லொஸ்ட் என்ன லொஸ்ட் நீங்கள் சொல்லுங்க. என்ன லொஸ்ட் வரமாட்டா இப்படி கிருஷ்ணா வைஃப் அண்டு ஐடி வந்து வீடியோ போடுறாரு எனக்கு என்ன லொஸ்ட் வரமான்னு சொல்லுங்க. திருமணம் செய்யாமலே உங்களுக்கு திருமணம் நடந்தேன்னு சொல்கிற அளவே அதான் உண்டு ஒரு பாயிண்ட்ஸ். மற்றது சில கற்றதா இருக்கிறாவா உங்களை சில கற்றவா இருந்தாலும் அப்படியே முறைப்பாடு வரக்கூடும் இல்லை. என்னண்டு உங்களை சில நம்ம திருமணம் செய்யக்கூடியவா இருந்தாலும் சில நம்ம இந்த வசனம் முழுக்க கூடும் இல்லை. என்னண்டு அவா இப்போ என்ன உண்மையாக கட்ட போகிறாக்கு கோபம் வருமாறீங்களா. அப்படி உண்டா. சரியா அப்படி உண்டு 2. வேறு என்ன விதமாக லொஸ்ட் வரும். இப்போ நான் என்ன நீங்கள் கல்யாணம் கட்டாவராளா பார்க்கணும். இப்போ விளாங்க நான் கட்டையிலேண்டேக்குள்ளே கட்டையிலேண்டேக்குள்ளேப்பா இப்போ வைஃப் அண்டு போட்டுவிட்டா இப்போ இவன் இருக்கான். இவனொரு வழியாக வழியாக ஃபுல்லேண்டு வைப்போம். சரியான ஒரு வழியாக ஃபுல்ல சரியா. இப்போ நேரம் மறைச்சி மொத்த நல்ல சரியா வடிவான பிள்ளையா இருக்கிறாள். கள்ளி இருக்கிறாள். சரியோ கள்ளிக்கு இப்போ என்னில விருப்பம். சரியோ என்னில விருப்பம் கள்ளி இந்த வீடியோ பார்க்குறாள். கள்ளி என்னவாள் கல்வி உங்களை திரும்ப மெசேஜ் அனுப்பி கொண்டு போய் இருப்பாரு உங்களை. அது கல்விக்கு நான் எப்படியா வேணும்னு நினைச்சதான் மெசேஜ் அனுப்புவேன். கல்வி ஒரு நல்ல பிள்ளையா தான் என்னவாள் சொல்லுண்ணா. கல்வி நல்ல பிள்ளையா கல்வி உங்களை தேடி வந்து வீட்டு வந்து பாருமிட்டு
என்ன கோதாரியா கிடக்கு ஆள் அந்த வசனங்களை பிடிக்குது மற்ற அந்த இதுக்குள்ள வேறையில்லை உங்களை என்ன 46 ரெண்டே சேர்த்து இனி காலம் செஞ்சுட்டு எக்ஸ்பைரி ஆயிட்டு தானே நம்மட ஆள் மாதிரி நீங்க இப்ப 20 வயதுக்குள்ள உட்பட்டா கூட பழகுங்க அப்போ கூட மனசு வந்து சின்ன படியான மாதிரி தோணும். அதுதான் ஒட்டகம் மேய்க்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாலாம் கதவை கொஞ்சம் உயரமா வைக்கணும் நிலைய ஏன் சொல்லுங்க திருப்பி ஒட்டகம் மேய்க்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலாம் கதவு நிலையை கொஞ்சம் உயரமா வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்களே ஏன் சொல்லுங்க அப்போ சிலவெல்லாம் ஒட்டகத்துல இல்லை வருவான் வீட்டுக்கு அதுக்காண்டி அப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா அப்போ எங்களோட கதை பேச்செல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் பக்கம் நீங்க பிடிச்சிட்டியா நீங்க 99.9 பிடிச்சிட்டியா 1% கொஞ்சம் பிடிக்காது அதை பிடிச்சிட்டீங்கன்னா சரி. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்ன இப்போ நான் கல்யாணம் கட்ட அடிப்படையில் இப்போ இதை பார்த்த முக்கால்வாசி பேரை நான் வந்து கட்டிட்டேன் நினைக்கக்குள்ள வந்து இப்போ ஒரு சில பேருக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து கவலையை கொடுக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒஃபிஷியலாக இதை வழியாக சொல்லிவிடுவோம் அப்படின்னு. ஏன்னா எங்களோட வீடியோ பார்க்குறாங்களே நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குறீங்க இது யார் அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நம்மளோட A to Z லைஃப்பில் வந்து எவ்ரிதிங் எல்லா விஷயமும் தேவையான விஷயங்களை மட்டும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லை தானே. அப்போ இது கல்யாணம்ன்ற வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அப்போ வந்து கல்யாணத்தை கட்டாயம் நம்ம அப்டேட் பண்ணாமல் செய்ய மாட்டோம். எத்தனை பேர் அப்போ எனக்கும் அனுப்புவாங்கடாப்பா அடுத்து. அதுதான் இப்போ தெரியாம இப்போ அனுப்பினா இல்லை காட்டும் நீ பக்கம் இல்லை இப்போ அனுப்பல அனுப்புனா கிடக்கு. ஆனால் இந்த வீடியோக்கள் போட வழிகூட்டால இருந்து எனக்கு மட்டும் ஒரு ஏதோ புதுவிதம் ஏன்னு சொன்னா நம்மளோட வீடியோ வர எல்லாமே தெரிஞ்சு வந்து கேட்குறடாப்பா இது உண்மை எனக்கு அதுவும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணேன். என்னண்டா யோசிப்பேன் இன்றைக்கி எங்களோட சேனலை இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணி எங்களோட நெருக்கமாக பழகுற ஆக்களே இது யார் தம்பி உண்மையிலே நீங்கள் விரும்புகிற பிள்ளையாக இருந்தான் போடுது அப்படின்ட்டு கேட்கினோம்னு சொன்னால் இல்லாட்டி நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னு கேட்குறான்னு சொன்னால் அப்போ நம்ம ஜெயிலுக்கு போன டைம் எல்லாம் அந்த பேக்கேடி வீடியோ பார்த்து மற்றவன் மனசு மாறினது என்னப்பா அதான் என்ன பிள்ளை ஒரு விதம் கூட பிள்ளை இல்லையே. இப்போ இன்றைய கூட பேங்க அந்த ரீச்சாக நடந்தது ஒரு இஷ்யூ போகுதான் தெரியும். அப்போ டிக்டாக்கை தட்டினாலே ரீச்சா பற்றியும் அவர் அந்த அண்ணையை பற்றியும் தான் வந்து ஒன்று இருக்குது. சத்தியமாக சொன்னால் மட்டும் அது என்ன விஷயம்னு தெரியாது, அதுக்கு நான் போகவும் இல்லை. ஆனால் சில பேருக்கு அதாவது வந்து 2 ஆகணும்னு நினைக்கிற சில பேருக்கு இதுதானப்பா கண்டென்ட். என்ன நடந்தது ரீச்சாக்குள்ளே யார் போனது என்ன மாதிரி நடந்தது இதை எப்படி விழுத்தலாம் அந்த என்ன செய்யலாம் கொள்ளலாம் ஏனப்பா அது நன்மையோ தீமையோ என்னென்ன நடக்கணுமோ எது நடக்கணுமோ நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ எது நடந்ததோ நன்மைக்கு யார் சொன்னது சொன்னாங்க சொல்ல கேட்டிருக்கேன் சொன்னாங்க எனக்கு தெரியாது. இப்போ சொன்னது நான் ஆனால் இதை ஒரிஜினலாக சொன்னார் இங்கே தான் இவர் புள்ள விடுறார் என்னண்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதலாம் சொன்னேன் சைவர் தசம் 1% தான் நீங்க பிடிக்காண்டு இப்ப நீங்க பிடிச்சிருக்கலாம்டா. நீங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கு படமே முடிஞ்சு. அதாவது இது வந்து யார் சொல்ல நீ சொல்ல ரெண்டும் கிருஷ்ணாண்டா. கிருஷ்ணர் வந்து பார்த்தாக்கு வந்து தேர்ல போய் கொண்டிருக்க பார்த்து சொல்றாரு வந்து கீதாசாரம் கிருஷ்ணர் சொன்னது கீதாசாரம் அதே வந்து அந்த மாதிரி வந்து அப்போ அப்போ மற்றவங்களை இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்குறது நம்மளுக்கு டைம் இல்லாத டைமில் மற்றவன்கிட்ட வீட்டை என்ன நடக்குது அவன்கிட்ட மனுஷி இன்றைக்கு என்ன போட்டுண்டு ஒரு ஆள் தாலி கொடி மொத்தமாக போடுறாள் மெல்லிசா போடுறாள் என்னத்துக்குப்பா அவன்கிட்ட பிள்ளை 9 எடுத்துருக்கோ 8 எடுத்துருக்குதோ என்னத்துக்குப்பா அவன் BMW எடுத்துருக்கானோ இல்லாட்டி பென்ஸ் எடுத்துருக்கான் என்னத்துக்குப்பா இன்னொன்று சொல்ல நீ வேணுமா 3 மாடியோ 4 மாடியோ கட்டுறாங்கடா மேலுக்கு ஸ்விம்மிங் பூல் உள்ளது என்ன வருது உங்களுக்கு என்னத்துக்கு உண்மையாக தேவையில்லை அவையில். ஏன்னா மற்றவனை பற்றி யோசிச்சு பொறாமப்படுறான் பாதி வருத்தம் இங்கே எங்களுடைய ஆக்களுக்கு வருதுன்றத கனவேறு உணர்வையில் நிறைய பேர் போயிட்டு சொல்லினோம் ஐயோ டாக்டர் எனக்கு அல்சர் என்ன காரணம்னு எனக்கு தெரியல, எனக்கு பிபி ஹை பிளட் ப்ரெஷர் எனக்கு என்ன காரணம் தெரியலை. அப்போ டாக்டர் சொல்கிறார் நீங்கள் நேற்று படுக்குறீங்களா ஐயோ நான் 9:30க்கெல்லாம் படுத்துருவேன், நேற்று சாப்பிட்றீங்களா ஐயோ நான் 2 மணிக்கே சாப்பிட்ருவேன். என்ன கொடுமையாக கிடக்கு. உரைப்பு கூட சாப்பிட்றீங்களோ கடவுளே யோகத்தான் நான் ஃபுல்லாக குடிக்கிறது
என்னடாப்பா இது அப்போ என்னண்டு இதை கண்டுபிடிக்கிறது ரெண்டு கேட்டா இங்கே தான் கிடக்கு பிரச்சனை இங்கே கிடக்கு அதாவது வந்து பொறாமை என்ற சாமான் இருக்கல்லோ அதுதான் இங்கே ஆடி வேறா இருக்கு அதுதான் இங்கே அப்புறம் தண்ணிடுவா ஒரு மனுஷனை பார்த்து நாங்க பொறாமப்பட எங்களுக்கே அதை நாங்க வந்துட்டு ஒரு நஞ்ச விதைக்கிறதுக்கு வந்துட்டு மனசு நன்றாக இருக்க வேண்டும் ஜுவரானர் அப்போ வந்து உண்மையிலே வந்து நான் நினைக்கிறது தானே எப்படின்னு சொன்னா இப்போ ஒரு மனுஷனை பார்த்து பொறாமப்படுறோம் அதான் நம்ம எப்படி எஃபெக்ட் பண்ண போண்டா எங்களோட ஒவ்வொரு விஷயமும் எங்களோட உடம்பை பாதிக்கும் ரைட் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட உடம்பு வந்துட்டு இன்னும் ஆரோக்கியமாக மாறும் ஹெல்த்தியாக மாறும் வந்து எங்களோட ஆயுள் காலம் கூடும் வந்து எங்களோட சந்தோஷமான ஹோர்மோன்ஸ் வந்து கூட சுரக்கும் அதே மாதிரி நாங்கள் கோவப்பட்டோம்டா பொறாமப்பட்டோம்டா டென்ஷன் ஆகினோம்னு சொன்னால் அதுக்கு எதிர்மாறாக எல்லாம் நடக்கும் எங்களோட ஆயுள் காலம் வந்து குறையும் எங்களுக்கு நித்திரை வர்றது குறையும் சிறு வயசுலேயே வயதான தோற்றம் வரும் அப்படி வராது என்ன சிறு பயான காலத்திலும் இளந்தாரி மாதிரி நிற்போம் அது வந்து உங்களுக்கு அப்பா எங்களுக்கு இல்லை அது நீங்க நல்ல மனுஷர் அதாவது வயது போனக்கு சொல்றேன் நான் ஏன்னா எரிச்சல் பொறாமை இல்லாதவன் சிறு இளந்தாரி கிழங்குகள் போனாலும் என்ன இது மான்காலில் ஒரு நடப்பட்ட என்ன ஒரு 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 இதாக இருப்பாங்க அண்டு பைபிள் அதுதான்ப்பா இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி வந்தப்ப உன்னை வந்து சிங்கத்திலே வாழாக்காம தலையாக்குவேன் விளங்க உன்னை கீழாக்காம மேலாக்குவேன் அது மாதிரி இன்னும் ஒளிவ மர கண்டுகளை மாதிரி ஆக்குவேன்ப்ப அந்த நல்ல சிந்தனைகள் நல்ல இதுகளில் கடவுளுக்குள்ள நாங்கள் பயணித்து நல்லதை சிந்தித்தமாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பாதி வருத்தம் இல்லை கிளினிக் ஒப்பியை தூக்கி எறியுங்க நீங்கள் ஓ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கன பேருக்கு அது விளங்குறது சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான வசதியும் இருக்கும் ஆனால் பெர்த்தமும் அதே நேரம் கூடவே வச்சிருப்பாங்க காரணம் என்ன ஐயோ ஒரு பாவம் வந்து கொஞ்சம் குறையத்தான் வச்சுருந்த ஒரு காசு என்னென்னு திடீரென்று வந்தது இதை யோசிச்சு இந்த சோதிக்கு வருத்தம் பாமாவை பற்றி யோசிச்சு இந்த சோதிக்கு வருத்தம் அப்பா ஏன் சோதிக்கிறது தேவையில்லாதானே பாமாட்ட வந்தேன்னா விளையாட்டினா உனக்கு சோதிக்கு சாப்பாடு போகுதா இல்லையா அது மட்டும் காணும் தானே இன்றைக்கு நாங்கள் இருக்கோம் உண்மையாக நாங்கள் வீடியோ காண்டியோ புழுவுக்காண்டியோ கதைக்கிறீங்கள விடிஞ்சதுங்கிறதே 11 மணிக்கு தான் 10 எழுப்பினா எங்களை வீடியோ எடுக்கிறது நம்ம எடிட் பண்ணுறது இந்த வீட்டு வேலையோ சம்திங் அதை இதை பார்க்குறது நீங்கள் வந்து அவங்களோட சும்மா இந்த பெண்களை காய்க்கிறது சாப்பிட்றது சமைச்சு சாப்பாடு போட்டு படிக்க வந்தால் காய்ச்சி அப்படியே படிச்சு அவ்வளோதான் எங்களோட வாழ்க்கை அதுக்காண்டி இது நல்ல மட்டும் நான் சொல்ல வரையில் வந்து இன்னும் நாங்கள் வந்து முன்னேறதுக்கு வந்து முயற்சிகள் எடுக்கலாம் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்க ஆனால் மற்றவனை குறித்து நான் போகிறேன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலுக்குள்ளே இருந்த டைமில் எனக்கு எதிராக அந்த வீடியோ போட்ட கொஞ்சம் பாட்டி இருக்குது தானே அந்த பாட்டி இன்றைக்கு ரீச்சா அவருக்கு காண்டி வீடியோ போடுது ரீச்சா அந்த அண்ணையக்காண்டி அதாவது எதிர்த்து வீடியோ போடுது என்னண்டு அவர் செஞ்சது பிள்ளை இவர் செஞ்சது பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி அது பிள்ளையண்டா சட்டத்திட்டங்கள் இருக்குது இல்லாட்டி கடவுள் பார்த்துக்கொள்வார்னு பேசாம ஒரு மனுஷன் நொந்து போயிருக்கான அவனை போட்டு எல்லாருமே நோவு அடிக்கிறாடா பேரன் எனக்குண்டா உண்மையாக அது எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கு நான் போகவே மாட்டேன் எனக்கு எங்கள்கிட்டையும் சோஷியல் மீடியா இருக்குது நம்மளும் ஒரு 2 சேனல் வச்சுக்கோம் ஒரு டிக்டாக் வச்சுக்கோம் ஒரு காய்ச்சி போட்டு தெரியாதா நாங்களும் காய்ச்சா 4 பேர் பார்ப்பாங்க தான் என்னத்துக்குப்பா இன்னொருத்தண்ட சந்தோஷத்தை கிடைக்கிற வாழ்க்கை எங்களுக்கு என்னத்துக்கு இந்த விஜய் ஒரு டைலாக் சொல்ல மற்றவனை வேதனைப்படுத்துகிற எங்களை சந்தோஷம் கூடான்னு சொல்கிறான் விஜய் வந்து என்ன மற்றவனை வேதனைப்படுத்துகிற மாதிரியான எங்களை சந்தோஷம் கூட வேண்டாம் எங்களுக்கு என்ன இப்போ உதாரணமாக ஒருத்தன் வந்துட்டு போகிறான்னு சொல்லக்குள்ள அவனை பார்த்து ஒரு கேலி பண்ணி நாங்கள் சிரிக்கக்குள்ள அவன் மனம் வேதனைப்படும் தானே அப்படியான ஒரு சந்தோஷம் கூட வேணாம்னு நான் சொல்கிறார் வந்து விஜய் அண்ணா விஜய் தெரியுமா யார் விஜய் கதை இது பா விஜயப்பா என்ன தலைவாசல் விஜய் தலைவாசல் விஜய் யாருமா தெரியுமா தலைவாசல் விஜய் யாரு உனக்கு தெரியுமா தலைவாசல் விஜய் தெரியா என்ன எனக்கு தெரியாது இல்லை அவன் யார் இவனா இருக்கும் அந்த அஜித்தின் படம் ஒன்று நாங்கள் ஜெயிலுக்கு இருக்கக்குள்ள பார்த்தோம் என்ன காதல் கோட்டையா காதல் மன்னனா அந்த தேவயானி வந்துட்டு தேடி ஆட்டோ டிரைவர் ரைட் அவன் கவலைப்படாதே
எங்கம்மா கருவாய் கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா. மொட்டை அவன் தான் தலைவாசன். அப்படி படம் எம்மா எம்மா சூர்யா சூர்யா அதான் இது மற்ற படம் இதுல அந்த அந்த வந்து யாரு அந்த உடுப்பவன் போட்டு வேண்டாப்பா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பையே போதிக்கும் அப்படி படம் அதெல்லாம் ஜெயிலுக்குள்ளே பார்த்த படம். ஜெயிலுக்கு வேற என்ன படம் பார்த்தது நம்ம அந்த தேவையை கண்டேன் அசி படம் பார்த்து துள்ளாதவன் துள்ளும் பார்த்து ஐயோ எல்லாரும் அழுக அழுக நீ குட்டியா நீ குட்டியா நீ குட்டியா ஓ துள்ளாமனவன் துள்ளும் படம் பார்த்து அதுக்கு ஏதோ ஒரு அழுகிறாப்பா. ருக்கு 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 என் குட்டி என்ன சொல்லி அழுகிறாப்பா. எண்ணங்கள் சிந்தனை வெளியில எந்த படமே வாக்குறீங்களா இது ஜெயிலுக்கு எந்த துள்ளாமனவன் துள்ளும் காதல் மன்னன் காதல் கோட்டை அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. அப்படி பார்த்துட்டு கேட்கான் பேர் கூப்பிடுவான் அந்த எஸ் கிருஷ்ணா கவிதாஸ் கிஷோ ஓ ரெண்டு போனால் நேஷனை வேறு பேக்கை தூக்கி பேக்கை தூக்கி வந்து வச்சுட்டு ஒன்று பரவாயில்ல நீ வெளியில உண்மையிலே எனக்கு எனக்கு நான் உண்மையா இன்றைக்கு மறக்க மாட்டேன். நாங்கள் ஜெயிலால வந்தது யாருக்கு பாதிப்பு இல்லை நேசனை கடன் பாதிப்பு இது பாதிப்பட்டு இது பாதிப்பட்டு இதுராப்பா பாதி மாறி சொல்லித்தேன் கேளுங்க மாறி சொல்லி பாதி பண்றப்பா அந்த என்ன சொல்றேன் அந்த அந்த அது சமாளிக்கிறேன் ஐபோன் கதை சந்தோஷம் சந்தோஷத்தை மாறி சொல்லி சந்தோஷம் பாதி பண்றது சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் சொல்ல வந்தது அதான் மற்றபடி வரணும் இல்லை. அப்போ மெயினாக நாங்கள் வந்து சொல்ல வந்த விஷயம் இந்த கிருஷ்ணா வைஃப்ன்ற ஐடி வந்து எனக்கு யார்கிட்ட சரியா நான் வந்து ஆனால் சீரியஸாக நான் போயிட்டு வந்து நான் மெசேஜ் பண்ணேன் லைக் எப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்கையும் வந்து உங்களோட வைஃப்ன்னு சொல்லிச்சுது ரைட். நீங்கள் யாருன்னு கேட்கணும்னு சொன்னது உங்களோட வைஃப்ண்டு அம்மா சுண்டல். அப்போ நான் கேட்டேன் ஓகே எப்போ இருந்து வைஃப்ன்னு நான் கேட்டேன். நான் உண்மையாக கேட்டேன் ஏன்னா சில தெரியா இப்போ ஜோஜி நித்திரையில் கனவு வரதானே சில பேருக்கு நித்திரையில் முடிஞ்சிருமே இருக்கு அதில் ஒன்றுக்கும் போகிறேன் அப்படியும் இருக்குது. அப்போ சிலவோட எனக்கே தெரியாம கல்யாணம் நடந்துச்சோ தெரியாதானே ஏன்டா இப்போ காலம் அப்படி தான் போகுது. அப்போ ஜெயிலுக்கு எல்லாம் போட்டு அப்போ நாங்கிட்ட எப்போலேருந்து வைஃப்ண்டு 2 வருஷமாண்டோட போகுதாரு 2 வருஷமா ரெண்டுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வேணும் மேடம். அப்போ 2 வருஷமாண்டேங்க நேற்று முன்னானா பரவாயில்ல ஏன்னா 2 வருஷமாக வைஃப்னா அப்போ நாங்கள் அப்போ இந்த வைஃப் என்ன பேர் உங்களுக்குன்னு கேட்க ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லிச்சு சரியில்லை தான் அந்த பேரை நான் சொல்லுவான் வந்து. அப்போ நான் சொன்னேன் இப்படி நீங்கள் வீடியோ போடுறது நியாயமா சரியா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பிள்ளை அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன் பிள்ளைன்னு நான் சொல்கிறேன் மீன்ஸ் வந்து இப்போ எந்த ஃபேனாவோ இல்லாட்டி எந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளாக நீங்கள் விரும்பின ஒரு ஆளாக நீங்கள் எதுவுமே வந்து போடலாம் ரைட். நீங்கள் வீடியோ போடலாம் எனக்கு எத்தனை பேர் போடுறாங்க அதில் பிளேயண்ட் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த வைஃப் அப்படின்ற ஒரு பேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் விடலாம் தானே. ஏன்னா அது வந்து வைஃப்ன்றது வந்து ஒரு கல்யாணம் கட்டினாலுக்குரிய ஒரு விஷயமே இருப்பா ஏன்னா அப்போ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி வீடியோ போடலாம் தானே அப்படின்னு சொல்லையும் இல்லை நான் அப்படி போட மாட்டேன் உங்களை விரும்பினா நீங்கள் பாருங்கோ இல்லாட்டி விடுங்கோ உங்கள் அப்போ நான் நீ என்னது சொல்கிறது கோவிச்சு கத்தி எது மட்டும் செய்யணுமோ இல்லைப்பா நான் கோவிச்சு அப்புறம் என்ன ஆக போகுது அவளை என்ன பிளாக் பண்ணிட்டு போயிடுவாள் இல்லாட்டி நான் பேசி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறேன். அப்போ நான் சரி ஓகே உங்களோட விருப்பம் அப்படின்ற நம்பிட்டுட்டேன் சரி தானே. அப்போ இப்போ தொடர்ந்து அந்த பிள்ளை எனக்கு இவனாவது பிள்ளை படியன்ற தெரியாடா. அப்போ ஏன்னா அது அந்த வீடியோ போட்டுன்னு இருக்குது வந்து அப்போ வந்து இப்படியா ஸ்டேஜில் அதுக்கும் எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. பட் யாரோ ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் அப்போ அதில் ஒரு ஆள் வந்து கமெண்ட் போட்டுருந்துச்சு நீங்கள் எப்படி வந்துட்டு இப்படி போடலாம் வந்துட்டு அண்ணா பேட்டி அண்ணாக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு வந்து சும்மா எழுத அந்த ஆளுக்கு ரிப்ளை பண்ணிக்கு அதே மாதிரி பார்ப்போம் 2026 தான் அதே மாதிரி பார்ப்போம் 2026 எனக்கு தனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லைன்னு மட்டும் பார்க்கணும். அதை பார்த்தோன்னே எனக்கு ஆப்பாயமா இது என்ன ஹோதாயிடா வாடுறாப்பா இதுன்னா
அப்போ அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த ஆள் இருக்குது என்னன்ட்டு எனக்கு விளங்கல. எனிவே அப்போ வந்து உண்மையிலேயே அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத சொல்லி போட்டு விடுவோம் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண டேக்க சும்மா அந்த இந்த கதைகள் வரைக்குள்ள நம்மளை கதைக்கிறான் ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் வந்துட்டு ஏன்னா சந்தோஷம் தானே. உங்களோட ஃபேன்ஸுக்கு எதுவும் சொல்ல விரும்பினா சொல்லுவோம். நீங்கள் இப்போ ஒரு கிழமையில் ஒருக்கா 2 இருந்தால் வீடியோக்கு வாங்க அண்ணன் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றி ஒரு மட்டும் தான் சொல்லுவேன். வீட்டுக்கு நாயும் வீடியோவுக்கு வாயும் இல்லாட்டி வேலையே விளங்குதா இப்போ நாங்கள் வந்துட்டோ இல்லையோ சாமான் ரைட் அவ்வளோங்க ஏன்னு என்ன ஏன்னு முடிச்சுக்கொள்ளுமா முடிச்சுக்கோங்க அவங்க சொல்லுங்க. இப்போ உங்களோட உங்களை பார்க்குறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குடா. அப்போ உங்களை காலண்டா ஒரு கொமெண்ட்கள் மெசேஜ் அப்போ ஒரு கதைங்க வேணும் உங்களோட இதுகள் சம்பந்தமாக. நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. யார் கேட்ட இப்போ உங்களை எப்படி சரியா சரியா எனக்கு பிரச்சனை இருக்கிறேன். துன்பத்தாலே மற்றபடி பிரச்சனையாகவும் இருக்கிறேன். பிசினஸ் ஜாமான் கலியாம் நடக்குது. பிரச்சனை இல்லை. கடவுள் இன்னும் ஆசீர்வதிக்கிறார் கடவுள். கொஞ்சம் கீழே எழுத்துறாரு சரத்தை உயர்த்திலுக்கா ஆசீர்வதிக்கிறாங்க கடவுள். பிரச்சனை இல்லாமல் போகுது. நேசன நான் சொன்ன டைலாக் அப்படி இருந்தது வீட்டுக்கு நாயும் வீடியோக்கு வாயும் உண்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே பாய் சொல்லுங்க பாய் 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 பாயா பாய் ஓகே பாய். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் 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 பாய்.